ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆவணி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் இந்த மாதம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இளைய சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் விலகி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி வீடு வாகனத்தால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாயத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயும் உண்டு. கால்நடை வளர்ப்போலும் கால்நடை மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியரின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இந்த மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முன்னெடுப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையே என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும்
17ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உயர்ந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடன் பிரச்சனையால் அவதிப்படுவர்களும் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சிலருக்கு அகலும். களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து களத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். தந்தையாருடன் அனுசரித்து போக வேண்டும். அவ்வப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு மறைவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே குருவினுடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மூத்த சகோதர சகோதரன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விரயஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஏழரை சனியில் விரயச்சனி நடைபெறுகிறதே என்று கவலைப்பட தேவையில்லை. குருவுடைய பார்வை சனியின் மீது விழுவதால் தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கப்பட்டு செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.